ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நைட் ஃபால் எக்ஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரியல் கிரிக்கெட். சொன்ன மாதிரியே நான் கிரிக்கெட் கேம் போட்டேன், பட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சாரி 2-3 நாள் இது ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 5 overs மேட்ச் மும்பையில் நடக்குது. ஈஸி டிஃபிகல்ட்டி. மார்னிங்காக டஸ்கில் ஆடுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா இல்லை, இந்த ஸ்டேடியமுக்கு டஸ்க்கு நல்லா இல்லை. ஓகே, மார்னிங்கில் போய்ப்போம். ஆட்டோ ஓகே. இப்போ நம்ம வேறு டீம் வேறு மாற்றணுமா? ஹர்திக் பாண்டியாக்கு பதிலாக நிதிஷ்குமார் ரெடி எடுத்துக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, ஸோ ஐயோ சாமி, என்னடா இது? சர்மா அப்பாடி, ஹர்திக் பாண்டியா இல்லையா? இப்போ ரோஹித் சர்மாவை எடுத்து கேப்டனாக போடணும். ரோஹித் சர்மா கேப்டன். 1 down கோலி. ஓப்பனிங்கில் கூட கில்லு வரணுமே. கில். ஓகே, அடுத்து சூரியகுமார் யாதவ் இருக்கக்கூடாது. வேறு யாரை இருக்கலாம்? பண்ட்டு கிண்டெல்லாம் இருக்கக்கூடாது. முதல் பண்ட்டை வெளியிடு. பண்ட்டுக்கு எல்லாம் ஜித்தேஷ் சர்மா மட்டும்னா வருஷம் பண்ட் இல்லை. அப்போ வந்து ரோஹித் சர்மா கேப்டன் வந்துடுவாரா? இப்போ பண்ட் எடுக்கணும். சரி, வேறு யாரெல்லாம் வேணும்? ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கலாம். ஹர்திக் பாண்டியாவை எடுத்து கடைசி 4 பவுலராக இருக்கணும். 1 2 3 4. அப்போ இது இங்கே போட்டுருணும். ஹர்திக் பாண்டியா இங்கே வந்து ஜடேஜான்னு ஒருத்தர் இருப்பார். ஸ்பீடாக வேறு எடுக்கணும், டைம் வேறு ஆகிட்டுருக்கு. இவங்க ஜடேஜா எங்கடா ஜடேஜாவே காணோம்? நான் தான் ஒழுங்காக கவனிக்கலையா? ரிஷப் பண்ட், ரோஹித் சர்மா, ஜடேஜா எங்கடா? கண்ணு தெரிய மாட்டேங்குது எனக்கு வேறு. ரவீந்தர் ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா இங்கே பாண்டியா. இப்போ இங்கே 2 தான் மாற்றணுமா? இங்கே வந்துட்டு கீப்பர் வந்துட்டு சாம்சன் இருக்கக்கூடாது. எனக்கு ரிஷப் பண்ட் தான் கீப்பரு. சரியா? சாம்சனுக்கு பதிலாக வர்மா. திலக்கு வேணாம். வேறு யார் வச்சுக்கலாம்? இருக்கட்டும், திலக்கே இருக்கட்டும். நல்ல ஓரளவுக்கு ஓகே தான் பிளேயரு. இது 6,000 இவன்லாம் இருக்கவே கூடாது. இவன் இங்கே வந்துட்டு பும்ரா, பும்ரான்னு ஒருத்தர் இருப்பார். இங்கே ஜஸ்பிரீத் பும்ரா. பும்ரா எங்கடா இப்போலாம் எப்போல்லாம் தேவையில்லையோ அப்போல்லாம் கண்ணில் படுவாங்க. வேணும்னு தேடும் போது மட்டும் கண்ணிலே பட மாட்டாங்க. பும்ராவா? அஸ்வின் வேணும். அஸ்வின் இங்கே கீழே இருக்கும். அஸ்வின் கீழே வா. அஸ்வின் இங்கே வந்துட்டு இல்லை யாதவ், குல்தீப் யாதவ். கே இன்ஸ்டில் பாட்டே வர வேண்டியதான். கே யாதவ். இல்லை அப்போ வந்துட்டு அஸ்வின் இருக்க முடியாதே. ஏன்னா குல்தீப் யாதவ் 2 பேஸ் தான் வேணுமே. ஒரு ஸ்பின்னு. இங்கே வந்துட்டு வேறு யாரும் எடுக்கலாம்? பேஸ் பவுலரு, நல்ல பவுலராக எடுக்கணுமே. டைம் ஆகிட்டுருக்கு. இது வேறு. ஐயோ, யாரை எடுக்கிறது? ஐயோ, குமார். ஐயோ, ஷமி. அவ்வளோதான். ஓகே, எல்லாம் ரெடி. ஐயோ, இது வேறு. சரி, ஓகே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஹெட்ஸ் கொடுப்போம்.
ஆஸ்திரேலியாவா? ஆப்னன் வான் த டாஸ் அண்ட் டிசைட் டு போல் ஃபர்ஸ்ட். ஓகே, பவுலிங். இப்போ டிஃபெண்டிங், ஐயோ அதுதான் நம்மளுக்கு வராது. ஏசோ ரோட்லாம் வச்சுருக்கானுங்க, கரெக்டாக அடிக்கணும். ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மா, ஸ்ட்ரைக்கு நான் ஸ்ட்ரைக்கு கில்லு. ஓகே, ஓகே 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 ரெடி ரெடி ரெடி. ஓகே, ஸ்பீடாடா. ஃபஸ்ட்டு பாலே நறுக்கலாமா? சரிவா பார்த்துக்கலாம். லைட்டாக நவுந்து வந்துக்கோ, ஃப்ரண்ட் ஃபுட்டு ஆகிடலாம். அப்பா என்ன ஷாட்டுடா டே! ஃபர்ஸ்ட் பாலே 6, கரெக்டாக பேட்டுக்கு கீழே, பாட்டம்னு சொல்ல முடியாது, பாட்டம்க்கு மேலே அடிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பால் சும்மா இழுத்தடிக்கலாமா? இங்கே இந்த மாதிரி ஷாட்டுக்கு தாண்டா வெயிட் பண்ணிருந்தேன். ஆட்ரா சாலா அப்பர் கட்டு சாமி. ஓ சாலா அட்டி கிட்டத்தட்ட மிடில் ஆஃப் த பேட் இந்த மாதிரி தான் அடிக்கணும். அடினா ஐஸ் நம்ம வந்து ரியலாக ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி இப்போ நம்ம கொண்டு போகணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்க, அவனுங்க அடித்து நம்மளை முடிச்சிருவானுங்க. அதனால தான் சொல்கிறேன், ஒழுங்காக அடிக்கணும், அடிச்சாடணும், எவ்வளோ அடிச்சாட முடியுமோ ஆடணும். ஐயோ டைவு, நல்லா வேலைடா சாமி, டைவ் அடித்தோம் மிடில் ஆஃப் த பேட். சுப்மன்கிலுக்கு இப்போ தான் ஸ்டேக்கு தரீங்களாடா? ஓ 2 பால் தான் ஆச்சா? லோஃப்ட் அவுட் ஸ்விங்கரா? இங்கே ஆடுவோமா? இல்லை இங்கே ஆட்ரா. ஓ மை காட், நல்ல ஸ்கூப் இது. பாட் 4 குட். கிட்டத்தட்ட மிடில் ஆஃப் த பேட், கிட்டத்தட்ட மிடில். ஓகே, ஃபஸ்ட் ஓவரில் 20 கொண்டு போயிட்டோம்னா நல்லது தான். போனோம்னா கூட 5 ஓவரில் எவ்வளோ தெரியுமா வரும்? 20 கொண்டு போனால் கூட அவ்வளோதான், நல்ல ஸ்கோர் 100 வந்துடும். 6 வெளியே போங்கடா ஆஸ்திரேலியா. என்ன ஆஸ்திரேலியா இருந்தாலும் அடி தான். வீடியோ மட்டும் கொஞ்சம் லென்த்தாக போகும், அதுதான் மறைக்க முடியாத உண்மை. ஓகே, எனக்கு தெரிஞ்சு கில்லு தான் ரோஹித் சர்மா விட அதிக ரன் அடிக்க போகிறார் போல். பேக் ஃபுட் 4. ஐயோ அவுட் ஆயிடாது 2 ரன். 4. இதுதான்டா அடி, சகல அடி பார்த்தது இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் ஓவர் அப். ஓகே, இதெல்லாம் கட் பண்ணாங்களோட டைம். ஓகே, bowling ஸ்கோர் மிச்சல் மார்ஷ். 2 ஓவர் தான் இருக்கா? சரி, நான் 2 ஓவர் பேட்டிங் ஆடிட்டு ஆட்டோ ப்ளே கொடுத்துறேன் கைஸ், வேறு வழி தெரியல எனக்கு. இல்லை நான் ஆடி ஆவேன், பார்த்துடலாம்டா. அட்ரா அவ்வளோதான்டா, அவுட்ரா. 2 இன்னும் சூப்பர் சேவ். 2 ரன்னு. நீ கீப்பர் தான், என்ன அவன் அங்கே தான் போட முடியும். அவன் ரொம்ப பண்ணாதப்பா கீப்பர். வெயினா ரோஹித்னா, நீ நறுக்கணும். வெயினா இங்கே வெயினா கரெக்டாக பேக்கில். அடினா அடி, மரணா அடி தொடர்ந்து. பையா, பவுன்சரா? சரி 4. தலைவர் திமிங்கெல்லாம் தலைவர். ஓகே, 6 அடிக்க போகிறேன் இன்னைக்கு. அடி தான் எல்லாருக்கும் அடிது. எங்கே அடிக்கலாம்? இங்கே பாடி. ஓவருக்கு 20 ரன்னு பிளான் பண்ணியிருக்கேன், பார்ப்போம் போகுதான்னு. 20க்கு மேலே அடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் போன ஓவரில். ஆமாம், போன ஓவரில். கமெண்ட்ரி பாக்ஸை காமிக்கிறாங்க, ரியல் கிரிக்கெட். இப்படி பார்த்தவங்க கூட 10 ரன்னா கூட இப்போ 37. அப்போது போன ஓவரில் 27 அடிச்சிருக்கோம் சாமி. அவ்வளோதான், காலிடா கோச்.
ரோஹித் சர்மா அவுட். ஓகே, நான் கிவ் அப்பெல்லாம் கொடுத்துருவேன். இந்த ரிவே பண்ணுற வேலையெல்லாம் நம்ம ஆண்டு இல்லை. சே, பரவாயில்ல. யார் பிடிச்சா? டிராவிஸ் ஹெட்டை கேட்ச் பிடிச்சா, எனக்கு புரியல. ஓ மை காட். ஓ வேறு யார்? கோலி. கோலி இப்போ இறங்கி ஷமி. ஓ சரி கோலி. ஓகே, கோலி உள்ளே வராரு. வாவ், தலைவன் ஸ்டைல். கிங் ஆன் த ரிங். கிங்கோட அடி மட்டும் பார்க்க போகிறீங்க நீங்கள். காலியோட ஆட்டத்தை பார்த்தது இல்லையே. ஃபஸ்ட்டு பாலே 6. வெய்த்தலை அவ்வளோதான். இது நான்டா கோலி, அக்ரஸிவ் பிளேயர்ரா. தலைவன் எப்பயும் கவர் டிரைவ் நீட்டாக ஆடுவான். பட் இப்போ தலைவன் என் கண்ட்ரோலில். செம்மாவே என் தலைவன் அக்ரெசிவ். என் கண்ட்ரோலில் இருந்தாலாம் மரண அடிப்பேன். பாரு பேக் ஃபுட். வெயிட்டா 6 தான். நம்மக்கிட்ட 4 இல்லை, எல்லாமே 6 தான். அடித்தா 6, வெடிச்சா விக்கெட்டு. ஏரியா ஓவர் ஆப். அதெல்லாம் ஓகே. 3rd ஓவர். ஆடம் ஜாம்பா. ஓ லெக் ஸ்பின்னர். ஓகே பார்த்து தான் இன்னும் ஸ்பின்னர்னா. ஓ லோஃப்ட் இல்லை, ஸ்டோக். பேக் ஃபுட். சிங்கிள் மட்டும். டபுள். கேன்சல். ஓகே ஓடல. நல்ல வேலை. ஓகே, வாட் இஸ் திஸ்? நெக்ஸ்ட் பால். டக்குன்னு போடுங்கடா. சும்மா லோஃப்ட்டு போட்டுப்போம். இங்கே இழுத்து வச்சுப்போம். டப்புன்னு ஸ்ட்ரோக் போட்டு வச்சிடணும், அவ்வளோதான். தாண்டா அடி. இப்படி தாண்டா 4ல் அடிக்கணும். ஏடி லோஃப்ட் வச்ச கொஞ்சம் இழுத்துணும், டப்புன்னு ஸ்ட்ரோக் வைக்கணும். திஸ் இஸ் ஸ்ட்ரைக். ஓகே, எதுவுமே பண்ண வேணாம். லோஃப்ட்டு போட்டுக்கிட்டு. ஓகே, ஸ்பெஷல். வாட் ஷாட், பட் அவுட். தேவையில்லாத விக்கெட்டு. சே, எனக்கு அவசியமே இல்லை இந்த விக்கெட்டு. டே குதிச்சுட்டீங்களே சார். ஏசல்வுட் பிடிச்சிட்டாண்டா, ஏசல்வுட். ஓகே, ரிஷப் பாண்ட். ஓ லெஃப்ட் ஹேண்டரா? நடுங்குட்டுறலாம் வா. தலைவன் ஃபயரில் இருக்கான். தலை வந்தோடனே 6 அடித்து பார்த்துருக்கியா? இதுதான் அது தலைவன் அடி. சகல அட்டி பார்த்தது இல்லையா அந்த மாதிரி. அச்சோ, என்னடா பீட்டன் ஆகிட்ட. புஷ் போட்டு சிங்கிள் தட்டி விடு. ஓகே, டைவ். ஓகே, நைஸ். மதேவா கில். டோர் சிங்கிள் தட்டிக்கோங்க. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டில் இதில் ஆடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். சிங்கிள் தட்டி இது பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதோட நான் ஆட்டோ ப்ளே கொடுக்கறது நல்லது. ஓகே சாரி டு சே திஸ். நான் ஆட்டோ ப்ளே கொடுத்தாங்கன்னு எனக்கு வேறு வழி தெரியல. பவுலிங்லேயும் ஏன்னா டைம் ஆகுது, வீடியோ வேறு லென்த்தாக போயிட்டுருக்கு, அதனால் நிறுத்தணும். இதான் சொல்கிறேன். ஓகே, நம்ம ஆட்டோ ப்ளே கொடுக்க போகிறோம். பேட் கமெண்ட்ஸ். ஓகே, எனக்கு வேறு வழி தெரியல. ஆட்டோ ப்ளே ஃபுல் இன்னிங்ஸ். ஓகே, ஆட்டோ ப்ளே ஆகுது. அப்பாடி, ஓவர். டார்கெட் 82. இதில் 2 ஓவர் போடுவோம் மக்களே, அதுவே கொஞ்சம் அதிகம் தான். 2 ஓவர் போடுறேன், ட்ரை பண்ணுறேன். இல்லை 2 ஓவர் போடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்காக பும்ரா வச்சோன்னு போடுறேன். வேறு யாராச்சும் வேணுன்னா சொல்லுங்கள். ஷமி வச்சோம், ஒரு ஸ்பின்னரும் போடணுங்கிறக்காக ஆஷ் அண்ணா வச்சு போடுறேன். ஓகே, அப்புறம் ஆட்டோ ப்ளே தான். இந்தியா வின்னானா சரி, நம்ம மெயின்டைன் பண்ணி கம்மி ரனில் மெயின்டைன் பண்ணோன்னு வச்சுக்கோங்க 2 ஓவர், அதுக்கு தகுந்த மாதிரி தான் போகும். மிஸ்டர் டிராவிஸ் ஹெட் அவர்களே, உங்களை இன்றைக்கி போட்டு புழக்க போகிறேன்.
ஆஃப் கட்டர் நறுக்குன்னு ஸ்லோவாக போடுவேன். ஏன்னா இதில் எண்டுக்கிட்ட போட போனோம்னா நோ பால் ஆகிடும். அந்த லைனை தாண்டி மேலே போயிடும். அவுட்டே வெளியே போடா. ஃபஸ்ட்டு பாலே கில் தூக்குனார் விக்கெட். பிரின்ஸ் ஆஃப் இண்டியன் கிரிக்கெட் கில்லோட கேட்ச்ரா. வெளியே போடா. டே கோல்டன் டக் அவுட். ஓ மை காட் டா. 23 என் தலைமை ரோஹித் சர்மா கேட்சை பிடிச்சிடல. வேணும் உனக்கெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. இவருக்கும் அதே மாதிரி போடுவோமா? லெக்கு போடுவோமா? விக்கெட் ஆகுமாம்மா? செம்ம ஆச்சரியமாயிடும் எனக்கு. போடுறா விக்கெட் ஆகு. காட்டன் போல்ட் ஆக வேண்டியது. ஓகே, இங்கே வச்சுக்கலாம். எண்டு சேஞ்சுடா. இங்கே ஒர்க் ஆகு. இங்கே வச்சுட்டு லெக் கட்டர் போட்டுடணும். அவ்வளோதான். விக்கெட் வந்தாலும் விழுகும். இப்போ விழுகுன்னு தான் நினைக்கிறேன். போடுற ஆடுறா. டே டி 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 யாரா நீ? பிந்தா. ஓகே, ஃபிலிப்பா. ஓகே, இவர் தானா? நறுக்குன்னு ஒரு அவுட் ஸ்விங். இப்படி போடு. ஓ, நீங்கள் நவுண்டு வந்து அடிக்கிறீங்களா? அடிங்க. அட்ரா காலி. 4 ரொம்பவே இப்படி அடிச்சிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ரோஹித் சர்மா சொல்லுங்கள். இந்த மாதிரி. ஓ தலைவா, நீ தான் அந்த இதுவா மிஸ்ஃபீல்டிங்கா? அருமையான கேப்டன். ஓகே, இன்னொரு பால். ஓகே, ஒரு பால். ஐயோ, இவன் வேறு காய்ப்பான்டா. 1 பவுன்ஸுன்னு. சாமி, சாரி காய்ஸ், என்னால் ஒரு ஓவர் தான் போட முடியும். பேசாமல் 1 ஓவர் போடுறேன் உங்களுக்காக. ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிட்டுருக்கு. நம்மளோட இது நோக்கமே 20 to 22, அந்த 20 இதுலேருந்து 22 அந்த டைமிங்கில் தான் போடணும். அதான் பார்க்குறேன். ஓகேவா? அதனால் அவுட்டா ஜஸ்ட் நோபாலா. நான்டா பண்ணேன். ஃப்ரீ ஹிட்டா? சரி, போடு. 1 ஓவர் தான் போட முடியுது. லேட் ஆகுது. அவ்வளோதான். வச்சாண்டா போகுது. இந்தியா அந்த மேட்ச்சில் இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆட்டோ ப்ளே கொடுத்ததுக்கப்புறம் டிங்கான்னு ஆட ஆரம்பிச்சிருவேன் நான். ஓகே. ஓ மை காட். ஓகே, கரெக்டாக போகும். ஸ்டம்ப்லேயே நறுக்குன்னு இறங்குச்சுன்னா சக்கையாக இருக்கும். அதுலேயே ஐயோ, நைஸ் ஹிட்டு. டைரக்ட் ஹிட்டு. பட்டு அவுட் இல்லைனாலும் சக்க ஹிட் இல்லை. அதுதான் இங்கே எல்லாமே அதுதான். அப்புறம் இன்னும் 3 பால்ஸ் தான் போடுவேன். சாரி டு சே திஸ். அதனால் 3 பால் தான் போட முடியும். என்ன வந்ததுலேருந்து நீயே தான் ஆடிட்டுருக்கியா? அண்ணனோட கேரம் பால் பார்க்குறியா? இதாண்டா எங்கள் அண்ணங்கிட்ட ஸ்பெஷலே. ஆஷ்னா போடணா கேரமை. ஆஹா, ஸ்லிப்புடா. டே கில்லுடா. பார்க்க கில்லு மாதிரி இருந்தால் கில்லுன்னு அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, டாப் ஸ்பின் போடுவேன்னு நினச்சிங்களா? ட்ரிஃப்டர்ரா. ஓகே, போடு காலி. 4 போகாது. ஆமாம் சார், 2 ரன் ஓடிட்டானுங்களே. 13 ரன்னா? யார் வேணுங்க? ஆம், அவ்வளோதான், முடிச்சிடலாம். இதான் லாஸ்ட் பால். பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஆட்டோ ப்ளே. கடைசி வரைக்கும் அவனுக்கு ஒரு பால் மட்டும் தரலையடா.
உங்களுக்கு இவன் நான் திருப்பி அவனை ஆடு விடுங்கடா. போகண்டா, அவன் ரொம்ப நேரமாக 0-0 இருக்கான். வந்துட்டான்டா. இவனுக்காக ஒரு பால் மட்டும் போட்டு மேட்ச் முடிச்சுக்கலாம். லாஸ்ட் பால் இது. ஓகே, ஷூ, அவ்வளோதான், ஸ்பீடாக போட்டேன். அடிக்கடா, வந்துட்டு கடைசியில் அவுட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோ. ஏன் வந்ததுக்கு ஒரு ரன், அது ஒன்று. எஸ் சாமி, போதுண்டா டே, போதுண்டா டே, போதும் போதும் போதும், டைம் ஆகிட்டுருக்கு. ஓகே, all innings. எஸ், eliminating. இந்தியா வானா இல்லையா? ஹூ ஆர் த மேட்ச்? இந்தியா 84-44 3. போங்கடா. மேன் ஆஃப் த மேட்ச் கில்லு, தெரிஞ்ச விஷயம் தானே. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, முடிச்சுக்கலாமா? ஓகே கைஸ், பாய். என்னடா இது? ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் 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 பாய்.